வாணியம்பாடியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் நூருல் அமீன். தற்பொழுது வெள்ள நீர் அகற்றும் பணி எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஜமாத் ரோடு, நூர்லாப்பேட்டை மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு உள் செல்ல மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் மிகவும் சிரமப்பட்டு வந்ததால் உடனடியாக மாற்றுப்பாதை வழியாக மருத்துவமனைக்கு உள்ள செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நூர்லாப்பேட்டை குடியிருப்பு பகுதியில் வீடுகளுக்கு முன்பாக சாலைகளில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி இருந்ததால் பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேற சிரமப்பட்டு வருகின்றனர். தகவலின் பேரில் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தேங்கியுள்ள நீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மழை பெய்யும் போதெல்லாம் இது போன்ற சிரமம் ஏற்பட்டு வருகிறது. ஆகையால் அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி தடையின்றி மழைநீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நூருல் அமீன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.